படமே வராமல் போயிடுச்சுப்பா. பெருசு ஆடியோ வராட்டி என்னப்பா? ஆமாம், நீ வந்தா என்ன வராட்டி என்ன, இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது நாட்டில் சூழ்நிலை. ஒரு பிரியாணின்டா அப்படியே சும்மா கங்கை எடுத்து போட்டு முடிஞ்ச உடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாதிக்காயை அரைச்சி ஊற்றி சூடாக அப்படியே சும்மா அனல் பறக்க பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் அது பிரியாணி. 2 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டா அது பிரியாணி இல்லை. அந்த மாதிரி சினிமாவை இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்திங்கன்னா அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. நான் வெஜிடேரியனாக மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட முடியறதில்லை. இல்லை படத்தில் அது ஓகே சார். நீங்கள் சொல்கிறீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில் வரல, நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சார்? இப்போ இந்த படத்தை உள்ளையா? அப்படி நான் சொல்ல போனால் சொல்லுவேன், இது வேறு மாதிரி போயிடும். கேரளா ஃபைல்ஸு, காஷ்மீர் ஃபைல்ஸு, இப்போ இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இவன் என்ன தப்பு பண்ணா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன். நான் சாதாரண அடிப்படை தரமட்டத்தில் தர லோக்கல்னா அதைத்தான், அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயிறு வேணாண்டா, மக்கள்கிட்ட கொடுறா கையில். இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. உண்மையானவர் வாங்க, 4 பத்திரிக்கை வாங்க, 4 சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி 2 பேர் உட்காருங்க, சினிமாக்காரன் 4 பேர் உட்காரு, ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீமை வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயிறு வேணாம், நீங்கள் கிழிச்சதுலாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. நன்றி, வணக்கம் சார். மதுராதிகாந்த் சார் வாங்க. விட்டுற மாதிரி இல்லை உங்களை, வாங்க இங்கே வாங்க. தோருங்க இவ்வளோ நேரம் சென்சார் என்ன வேணாலும் கேட்கலாம். சென்சார் போர்டை கேட்டீங்கல்ல. நான் படம் எடுக்கிறவன் தான், எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. வாழ்க்கை ஜனநாயகன படத்தை 2 வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டியை தூக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஞானசேகரன் கொடுக்கல. கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது, அது வேற காலகட்டம். நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வாழ்க்கை ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு. ஒரே ஒரு ஷார்ட் அதில் இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். எது இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி. அதில் மேப்பு, உலக மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும், விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன். அதை தூக்குனாருன்னா தூக்க முடியாதுன்னு தக்காளி. இப்போ நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலே வித்துக்கிட்டு இருக்காயா? மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது? எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சரி சார், நம்மெல்லாம் சும்மா. சரி சார், படம் வந்துருச்சு. கருப்பு முந்தானே இது பாருங்க, 600 கிலோமீட்டரில் என்ன கங்கா பெரிய, எவ்வளோ பெரிய கிலோமீட்டர், எவ்வளோ பெரிய ரோடு. என்னாச்சு? தூக்கி அதானிக்கு அப்படியே கொடுத்துட்டார். 70% இந்த உனக்கு, இந்த அம்பானிக்கு. என்னடா நாடாடா இது? வித்து திங்கிறாங்க எல்லாம். கேளுங்கய்யா. இல்லை சார், இங்கே ஒன்று புரிஞ்சுக்குங்க. காரணங்கள் இருக்குங்க, காரணங்கள் இருக்கும். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். நான் ஒரு சினிமாக்காரனா, என் குடும்பஸ்தனா, எப்போ தேவையோ அப்போ குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம். நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன், இதே தேட்டரில் பார்ப்பேன். அதை பதிவு பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல்லாம் நடத்த வேணாம். அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேர். அது ஒரு ஆஃப்டர் சினிமா தான், தூக்கி போட்டலாம், அது வேற விஷயம். ஆடியோ லான்ச்சில் எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு. ஆடியோ லான்ச்சில் எடுத்துருக்க வரா, அப்புறம் என்ன ஆடியோ புரியல? ஆடியோ லான்ச் ஆமாங்க, அதான் மலேசியாவில் தான் மாலிக் பாய் பின்னிட்டானே, பெரிய மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவர் தான் ஏழையா சார்? நீங்க குரல் கொடுத்துனுக்குறீங்க. தமிழ்நாட்டில் நடத்திருந்தா பரவாயில்ல. நான் ஒரு ப்ரொடியூசரா அதோட பேசுறேங்க. ஆடியோ லான்ச் பல கோடி போயிருக்கும். ஆமா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? அமெரிக்காவில் கூட வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா எங்கே போயிருக்குது? துபாயில் கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா? அங்கே
இது என்ன பேச்சு பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோ பண்ணாங்க. எது? டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க ஏன் வைத்தறிச்சல் பண்றீங்க? கடைசி வரையும் படம் அல்ல, கடைசி வரையும் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. அதான் சின்ன படம். அதாவது வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல இல்ல, கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல. திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதானே? இந்த படத்துக்கு யாரை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உங்க தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இதோ இப்ப கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்கு. லைனா புது படங்கள் வழி விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க ஓன்ன இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் கவுன்சில் இருந்தவன், நானும் தயாரிப்பாளர், நான் 11 கூட எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்போ அவர்கிட்ட டைரக்டர் கேளுங்க, அவர் ப்ரொடியூசர். அதுதான் நண்பரே, தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். இராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்க தான் கடவுள்கள், அவங்க தான் முதலாளிகள். அதனால் சகோதரர் கேட்டார், நண்பர், பழைய நண்பர் தான் அவர். நான் இவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல, ஆதங்கம். அவர் பேச மாட்டேங்கிறாரு. சார் மன்சூர் சார், அவர் 2000 ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார்? நான் அவர் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு சார். நிமிஷம். நீங்க நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறவன் வாங்குறான், கொடுக்குறவன். நீ அதே 9,000 ரூபா கொடுத்து ஒட்டு வாங்குறிய, ஒட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற, உங்க அப்பா பாட்டன் காசுவா கொடுக்குற? 5,000 ரூபா கொடுக்குறிய ஒட்டுக்கு, கொப்பன் தாத்தா பாட்டன் காசுவா கொடுக்குற? இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டோம். வாங்க வாங்க. சில்லித்தனமா கேட்க கூடாது. இங்க பாரு, என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன். நான் எந்த அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. அது கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். இது கருப்பு பல்சர் தயாரிப்பாளர் பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், எப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா. ராகுல் பேர் இவரெல்லாம் அண்ணன் விஜயகாந்த் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கமன்னு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி டைரக்டர் பேசிட்டாரு, அண்ணன் ராகுல் நண்பர்